فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع وقال النبي صلى الله عليه وسلم تنكح المرأة لأربع لمالها ولجمالها ولدينها ولنسبها فظفر بالذات الدين صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வசதியா இருக்கும். பற்றவும் எத்த இல்லாதுள்ளக்கும் சபையிலே நீங்கள் இடம் கொடுத்து அமருங்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு இடம் கொடுப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மைக்க கொடுக்கும் பொழுது சீக்கிரமா முடிக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் பயான் என்பது நம்ம திருமணங்களில பயான் பண்றது உச்சிதமானது அல்ல. எல்லாம் உறவுகளை சந்திச்சு மச்சான் வந்திருப்பாரு, மாமா வந்திருப்பாரு, அண்ணன் வந்திருப்பாரு, சொந்த பந்தங்கள் நிறைய ரினியூல் பண்ணக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தில் இவர் வேற உட்கார்ந்து அறுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நினைவு வந்துடக்கூடாது. இது பள்ளிவாசலாக இருக்கிறதுனால பேசுறோம். மண்டபமாக இருந்தால் பேசுவதற்கு நாங்கள் முனைய மாட்டோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான பெண்ணை நீங்கள் மனம் முடியுங்கள். அதே அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பெண்ணுக்கு மனம் பிடித்த மாப்பிள்ளையை நீங்கள் மனம் முடியுங்கள் என்று சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் 4 விஷயத்திற்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறாள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று, அந்த பெண்ணுக்கு மாளிகா வசதி இருக்கு, ஒரு ஜமாலிகா அவளுக்கு அழகு இருக்கு. இன்னொரு, அவர் நசபிகா அவருடைய வம்சம் பாரம்பரியம் நல்ல பாரம்பரியமாக இருக்கு. வலி தீபிகா அவளுக்கு மார்க்கம் இருக்கிறது. இந்த 4க்காக வேண்டித்தான் ஒரு பெண்ணை ஒரு ஆண் மனம் முடிப்பான். கடைசியில பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த 4ல 3 விட்டுடுங்க, 4வதை மட்டும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய மணப்பெண் மார்க்கமுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய மணால் மார்க்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கணேசத்திற்குரியவர்களே, இது எல்லாம் பெருமானார் சொன்ன 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன பழமையான விஷயம்தான். இதையே திரும்பி திரும்பி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா உண்மையான விஷயம்தான். அதிலே நிறைய கருத்துக்கள் ஒளிந்திருக்கிறது. மாதாவளக்கும் நிலா, பெண்களுக்கு பெண்களை பிடித்த பெண்களை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? யாரையும் குறையாக சொல்லவில்லை. பெண்ணை பெற்றவர்களும் சரி, மாப்பிள்ளையை பெற்றவர்களும் சரி, முதல்ல பெண்ணிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும். இப்படி ஒரு மாப்பிள்ளையை நான் பார்த்திருக்கிறேன், இம்ரான் ஒரு மாப்பிள்ள, அவர் வகுப்புல வேலை செய்யறாரு, அவருக்கு இப்படி இருக்குது, இவரு உனக்கு பிடித்திருக்கிறதா என்று நாம் பெண்ணிடத்துல கேட்கணும். பெண்ணுடைய தந்தை, மாப்பிள்ளையுடைய தந்தை மாப்பிள்ளையிட்ட கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சஹாபி பெருமானார் இடத்துல வந்தாங்க, நாயகமே நான் இந்த பெண்ணை மனம் முடிக்க போகிறேன் என்று சொன்னார்கள் பெருமானாரிடத்துல. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த பொண்ணை நீ பார்த்துட்டியான்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க பாத்தீங்களாங்க? இல்ல பார்க்கல, நீங்க ஒரு தடவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா பார்த்துக்கொள் என்று சொன்னால் நீங்க எல்லாம் முடிவு செய்ததற்கு பின்னால் அந்த பெண்ணை நீங்கள் மணக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுக்கு பின்னால் அந்த பெண்ணை பார்ப்பதினால் உங்களுக்கு மத்தியிலே அன்பும் பரஸ்பரமும் ஏற்படுகிறது. அதனால இப்படி தவறா விளங்கிக் கூடாது. தந்தல போய் நிச்சயம் பண்ணதற்கு பின்னால் பொன்னிடத்திலே போன் தொடர்புகள், குறுஞ்செய்திகள், போனிலே பேசிக் கொள்வது, மெசேஜ்களின் மூலமாக பேசிக் கொள்வது, இவைகளெல்லாம் பச்சை ஹராம். பெண்ணை பிடித்து விட்டது, மாப்பிள்ளையை பிடித்து விட்டது. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? 2 பேரிடத்திலே அனுமதி கேட்கணும்.
அந்த 2 பேருக்கும் அல்லாஹ் உரிமை கொடுத்திருக்கிறான். ஈஜாபு கபூல் வரைக்கும் அவர் எனக்கு இந்த பெண் வேண்டாம் என்று சொன்னால் நிக்கா முடிஞ்சு போயிடும். நான் கபூல் செய்து கொண்டேன் என்று சொன்னால் நிக்கா கூடி போயிடும். அதே போல அந்த பெண்ணுக்கும் உரிமை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண் ஈஜாபு கபூல் கேட்கிற வரைக்கும் மகனை கொண்டு போய் வைத்து வக்கீலாக இருக்கக்கூடியவர், 2 சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் 3 பேரும் உட்கார்ந்து இந்த மாப்பிள்ளையை இந்த மகனை பெற்றுக் கொண்டு இந்த 2 சாட்சிகளை வைத்து உங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைத்து விட்டேன், கபூல் செய்தீர்களா என்று கேட்பார்கள். அப்படி கேட்கும் பொழுது அந்த பிள்ளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் நிக்கா கூடாது. அதுவரைக்கும் அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது, அதுவரைக்கும் அந்த ஆணுக்கு உரிமை இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு புதிய விஷயம் என்பதாக நாம் நினைக்கிறோம். இது மார்க்கத்தில் அன்று தொட்டு இன்று வரையும் அப்படித்தான் நடக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் என்பது எல்லா சமயத்தவர்களும் எல்லோரும் ஏகோபத்த கருத்தின்படி திருமணம் என்பது வாழ்க்கையின் முதல் ஆரம்பம் என்பதாக சொல்லப்படுகிறது. பல நோக்கங்கள் இருக்கலாம் திருமணத்திலே. இனவிருத்தியில் இருக்கலாம், குடும்பங்களில் விருத்தி அடைவதற்காக வேண்டி திருமணம் முடிக்கலாம், ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி திருமணங்கள் முடிக்கலாம். ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், திருமணத்தினால் சந்ததியர்கள் அதிகமாக்கப்படுவார்கள், இஸ்லாம் உருவாக்கப்படும். இப்படியாகத்தான் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், திருமணமான ஆணும் பெண்ணும் அவர்கள் சுமூகமாக வாழ வேண்டும், திருமணம் நறுமணமாக மாற வேண்டும் என்று சொன்னால் சில விடயங்கள் இருக்கிறது. அந்த விடயங்களை மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் செய்யணும். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய மாப்பிள்ளையை பெற்றவர்கள், பெண்ணை பெற்றவர்கள் உள்ள நுழைஞ்சி அவங்களுடைய வாழ்க்கையிலே கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்று மார்க்கம் கண்டிக்கிறது. கண்ணியமானவர்களே, 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா 2 பேரும் தீர்த்துக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு இந்த உலகத்திலே எல்லா திருமண தம்பதியர்களும் சண்டையிட்டிருக்கிறார்கள். பெருமானாருக்கும் ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குவாதங்கள், ஏதோ பிரச்சனைகள் ஏற்படும். இன்னைக்கு பார்த்தோம்னா ஈகோ பிரச்சனைகள். ஒரு எழுத்து அதிகமா படிச்சிருந்தா ஈகோ வந்துடும், ஈகோலா இருந்தா ஈகோ வராது. ஆனால் பணிந்து போவது என்பது 2 பேரிடத்தில் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா நாயகிக்கும் பிரச்சனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை கூப்பிட்டாங்க, ஆயிஷா நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை நடக்குது, நடுவர் ஒருத்தரை கூப்பிடலாமான்னு கேட்டாங்க. நடுவரை யாரை கூப்பிடலாம் என்று கேட்டாங்க. அப்ப இருக்கக்கூடிய நீதிபதிகளிலே ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்கள கூப்பிடலாமான்னு கேட்டாங்க. வேணாம் அவர் உங்களுக்கு சார்பா பேசுவார்னு சொல்லிட்டாங்க ஆயிஷா நாயகி. 2வதாக கேட்டாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரை கூப்பிடலாமா? அவர் நீதமானவர் தான், இருந்தாலும் உங்களுக்கு அவரு சாதகமா பேச வாய்ப்பு இருக்கு, வேண்டாம்ட்டாங்க. பெண்களுடைய புத்தி இப்படித்தான். அதே பற்றி 3வதாக கேட்டாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடலாமா? என் தந்தை சரளமாக கூப்பிடுங்கள், ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க ஒரு எண்ணம். பொதுவாகவே 2 பேருக்குள் பிரச்சனை வருகின்ற நேரத்தில் 2 பேருக்கும் சப்போர்ட் இல்லாமல் நடுவாக பேசக்கூடியவர்கள் தான் நடுவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அழைக்கப்படுகிறது. ஆயிஷா நாயகிக்கு பெருமானாருக்கு பிரச்சனை. இப்படி வரும் பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே பெருமானார் நீதமாக நடக்கக்கூடியவர்கள், நீதம் தவறியவர்கள் என்று அவர்களுடைய வரலாறுகளிலே ஒன்றை கூட நாம் சுட்டிக்காட்டுவதற்கு இடமில்லை. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க? மனைவியிட்ட கேட்டாங்க, பிரச்சனையை நீங்க சொல்றீங்களா நான் சொல்லலாம் கேட்கிறாங்க. பிரச்சனையை நாம வந்திருக்க அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாதான் அதுக்கு என்ன தீர்வுன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. விஷயத்தை நான் முடிச்சிடுறேன். சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க ஆயிஷா நாயகி, பிரச்சனையை நீங்களே சொல்றீங்களா நான் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. ஆயிஷா நாயகி யோசிச்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரோட தலைவர், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்துகளை நாம் சரியாக கொடுக்க வேண்டும். அதனால ஆயிஷா நாயகி சொன்னாங்க, பிரச்சனையை நீங்களே சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டாங்க. பெண்கள் எப்பொழுதுமே பின்புத்தி உள்ளவர்கள், பின்னு மாதிரி குத்திக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை யோசிக்காம பேசிடுவாங்க.
ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க, எதை சொன்னாலும் உண்மையே சொல்லுங்க. யார பார்த்து சொன்னாங்க? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள் வாழ்ந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையே பேசியவர்கள், பொய்யின் பக்கம் போகாதவர்கள். காபிர்களே, பெருமானாரின் எதிரிகளே சொன்னார்கள், சதீக்குல் அமீனிய நாயகமே, நீங்கள் உண்மையாளர், உண்மை பேசக்கூடியவர்கள் என்ற பட்டம் பெற்றவர்கள் மக்காவிலேயே காபிர்களிடத்திலே. அப்படிப்பட்ட அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அண்டையாயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொன்னாங்க, பிரச்சனைங்க நீங்களே சொல்லுங்க, சொல்லும் போது உண்மையை சொல்லுங்க. சொன்ன உடனே அங்க இருந்த நடுவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொதித்து போயினாங்க. யாரை பார்த்து நீ உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆயிஷா நாயகி அடிப்பதற்கு துரத்தினார்கள். ஆயிஷா நாயகி எங்க வந்தாங்க தெரியுமா? பெருமானார் பின்னாடி இருந்து ஒழிச்சிட்டாங்க. பெருமானார் என்ன சொன்னாங்க? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. இன்னைக்கு நாம என்ன செய்வோம்? மாமத்தை கொடுத்து விட்டு நல்லா நொம்பு அடிக்கட்டா அப்படின்னு பார்ப்போம். நம்ம பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களே, உங்களை நடுவராகத்தான் கூப்பிட்டோம், அடிப்பதற்கோ பிடிப்பதற்கோ உங்களை கூப்பிடவில்லை. உங்களை நடுவராக கூப்பிட எங்களுக்குள்ள பிரச்சனையை பிணக்குகளை தீர்த்து நாங்கள் மீண்டும் வாழ்க்கையை சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவங்களை கூப்பிட்டோம். நீங்க என்னன்னா அந்த முறை போய் அடிக்கிறீங்களேன்னாங்க. என்ன பிரச்சனை பேசவே இல்லை. 2 பேரும் சொல்லிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஒவ்வொன்றையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாமே நமக்கு வழிகாட்டுதல் தான். ஒரு பெண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் அதை எப்படி சுமூகமாக கொண்டு போக வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணித்து சொல்லியிருக்கிறார்கள். பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளிலே ஆயிஷா நாயகி அவர்கள் பேசக்கூடிய சில ஹதீசுகளை புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் கைது பெண்ணாக அசுத்தமாக இருக்கக்கூடிய மாதவிடாய் காலங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடியிலே படுத்துக் கொண்டு குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்நிய ஒன்றியமாக இருக்க வேண்டும் என்பதை சூசகமாக ஆயிஷா நாயகி தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் 2 பேர்களும் ஒரே தட்டிலே உட்கார்ந்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நான் சாப்பிடும் போது நான் ஒரு கறி துண்டை எடுத்து கடித்து விட்டு வைப்பேன். அதே கறி துண்டை பெருமானார் நான் எந்த இடத்தில் கடித்தேனோ அந்த இடத்திலும் பெருமானார் கடித்து விட்டு வைப்பார்கள். இன்னும் தெளிவா பேசிருக்காங்க ஆயிஷா நாயகி. நாங்கள் 2 பேர்களும் ஊடு மூடிவிட்டு திருமணம் முடித்து இரவிலே அவர்களோடு இணைந்து விட்டு காலையிலே நாங்கள் குளிக்கின்ற பொழுது 2 பேரும் ஒன்றாக குளிப்போம் என்று சொன்னார்கள். மனைவியோடு குளிப்பது தப்பல்ல, மச்சோடு குளிப்பதுதான் தப்பு. மனைவியோடு குளிப்பது தப்பு கிடையாது. மச்சடித்த மனைவியின் தங்கையோ அல்லது அக்காவோடு குளிப்பதுதான் மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஒரே பட்ஜெட்டில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா நாயகியை முடித்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் 2 பேர்களும் சமரசமாக இருக்க வேண்டும். இவங்க 2 பேரும் சமரசமா இருந்தா வேற யாருக்குமே வேலை இல்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் பிரிகின்ற நேரத்தில் கூட பெருமானாருடைய ரூஹ் எங்கிருந்து பிரிந்தது தெரியுமா? ஆயிஷா நாயகியுடைய நெஞ்சின் மீது படுத்திருக்கும் பொழுது உயிர் பிரிந்தது. அவர்கள் உயிர் பிரிகின்ற நேரத்தில் ஆயிஷா நாயகியுடைய எச்சில் தான் பெருமானாருடைய எச்சிலோடு கலந்திருந்தது. கடைசி நேரம் பெருமானார் மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள். நீண்ட நாட்களாக பெருமானார் தொழ முடியாமல், பள்ளிக்கு போக முடியாமல் மயக்கமுற்று இருந்ததால் அவர்கள் செய்கின்ற மிஸ்வாக் சாய்ந்து போயிருந்தது. முகத்திலே சொருகி வைத்திருந்த மிஸ்வாக்கை எடுத்து கதீஜா நாயகி வாயிலே சமைத்து கொடுத்தார்கள், அதை ஈரப்படுத்தி கொடுத்தார்கள். அந்த மிஸ்வாக்கை வைத்துத்தான் கடைசியாக பெருமானார் ரூஹ் பிரிவதற்கு முன்னால் பல் துலக்கினார்கள் அல்லவா, அது ஆயிஷா நாயகியுடைய எச்சிலோடு பெருமானார் எச்சில் சேர்ந்திருந்தது என்பதாக சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம நிலவரங்கள் எப்படி என்று சொன்னால், திருமணம் முடிக்கும் பொழுது ஒரு சீட்டுல இருப்போம். கொஞ்ச காலத்திற்கு பின்னால் ஒரு சீட்டுல அந்த லாஸ்ட் இந்த லாஸ்ட், முன்னால சீட்டு பின்னால சீட்டு, கடைசி சீட்டு முதல் சீட்டு, முதல் பஸ் கடைசி பஸ், நீ போனா பின்னாடி வர, இப்படி பிரிவுகள் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
திருமணம் முடித்தால் அந்த பெண்கள் ஆண்கள் மணமக்கள் இருவரும் அவர்களின் பிரியமும் பாசமும் வயதாக கூட வேண்டும் என்று சொன்னார்கள். இதை குறைஞ்சிட்டே போகுது. இதுதான் வாழ்க்கையின் உச்சம் என்று சொன்னார்கள். இதுதான் தம்பதியர்களின் வாழ்க்கையிலே நிரந்தரமான சந்தோஷத்தை வாழ்ந்த வேண்டும் முடியும் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொல்லலாம். வெயில் கொடுத்தது, அதனால முடித்துக் கொள்வேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும் அவர்களின் துணைவியார் அப்பா அம்மையார் அவர்களை போன்றும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும் அவர்களின் மனைவி சப்பூரா அம்மையார் அவர்களை போன்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும் அவர்களின் மனைவி ஹாஜரா சாரா அம்மையார் அவர்களை போன்றும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும் அவர்களின் மனைவி சுலைகா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும் அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும் அவர்களின் மனைவி பில்கீஸ் அவர்களை போன்றும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றும் அவர்களின் மூத்த மனைவி கத்தீஜா நாயகி, கடைசி மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு இடைப்பட்ட எல்லா மனைவிமார்களை போன்றும் கடைசியாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கத்தின் தலைவி பாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அவர்களை போன்றும் அவர்களின் கணவர் அலியின் கர்ரமல்லாஹ் அவர்களை போன்றும் அல்லாஹ் இந்த தம்பதியர்களை சீராக சிறப்பமாக நிரப்பமாக வாழும் காலங்களிலே வாழ்வாங்க அல்லாஹ் பரக்கத்தை செய்ய வேண்டும். எல்லா விதத்திலும் பரக்கத்தை செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஆண் குழந்தைகளையாக கொடுக்க வேண்டும், பெண் குழந்தைகளாக கொடுக்க வேண்டும், இரண்டையும் கலந்து கொடுக்க வேண்டும். இரண்டு பேர்களும் ஹாஃபிஸ்களை பெற்றெடுக்க வேண்டும், ஆலிம்களை பெற்றெடுக்க வேண்டும். இவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், இவர்களுடைய பிச்சைகள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், இவர்கள் வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக விளங்க வேண்டும். இவர்கள் உலகத்தில் பெற்றோர்களின் பிள்ளைகளாக இருப்பது மட்டுமல்ல, உலகத்தின் முன்மாதிரிகளாக அல்லாஹ் ஆட்சி அருள்வான் என்று வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடை கொடுக்கிறேன். வாசலுதாவானா வலில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.